வணக்கம். இன்னொரு நாள், இன்னொரு பதிவு. நம்ம லைஃப்பில் வந்து நிறைய சிச்சுவேஷன்ஸில் நம்ம கன்ஃப்ரன்டேஷன்ஸ் அவாய்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய யோசிப்போம் இல்லைங்களா? கன்ஃப்ரன்டேஷன்ஸ்னால் ஒரு ஒரு மற்றவங்களுக்கு வேண்டி நம்ம வந்து கொஞ்சம் பேசாமல் இருப்போம். ஜாஸ்தி வந்து இது பண்ண மாட்டோம், சண்டை வலிக்க மாட்டோம், இல்லை அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆர்கியூ பண்ண மாட்டோம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து 1க்கு 4 தடவை யோசிப்போம் இல்லைங்களா? அந்த 1க்கு 4 தடவை யோசிக்கிறத வந்து நிறைய பேர் நம்மளை அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. எப்படின்னா நான் கேட்டிங்கன்னா, ஒரு விஷயமும் வந்து நம்ம அடங்கி போகிறதுனால நம்ம அதுக்கு சம்மதிப்போம், இல்லை நம்ம வந்து தப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம அவங்க நல்லதுக்கு தான் நம்ம பண்ணுறோன்னு அவங்க யோசிக்கிறது இல்லை. பட் ஏன் அந்த மாதிரி யோசிக்கிறது இல்லைன்னு தான் என்னோட குவெஸ்டின். என்ன நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஈஸியாக நம்மளை வந்து ஒரு வார்த்தையை சொல்லுன்னு சொல்லிடுவாங்க. நம்ம திருப்பி அந்த கேள்வி கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் வேணும்னு நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இன் த சென்ஸ் தட் ஒரு கசப்பான விஷயம் இருக்கும்னு வச்சுங்களேன். அந்த கசப்பான விஷயத்த நம்மளை வந்து ஒரு பொது மனையில் வந்து நம்மளை போட்டு உடைப்பாங்க, நம்மக்கிட்ட போட்டு உடைப்பாங்க. நம்மக்கிட்ட போட்டு உடைக்கும்போது நம்ம அதை ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும்னு எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியலை, ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு எனக்கு, நிறைய விஷயம். சமாளித்து 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 எதுக்கு நம்ம ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பழகி 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 கடைசியில் வந்து என்னையே நான் வந்து தொலைச்சா மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். என்னையே நான் எப்படி தொலைப்பேன் அப்படின்னா, என்னோட ட்ரூ ஐடென்டிட்டி என்னங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகிடுச்சு எனக்கு. நான் வந்து நம்ம வந்து இப்படி இருந்திருக்கலாமோ, இப்படி இருந்திருந்தானா யாரும் நம்மளை அப்படி சொல்லியிருக்க மாட்டோமோ அப்படிங்கிற வந்து ஒரு தாட் ப்ராசஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு இல்லைங்களா? நம்ம வந்து மூஞ்சியில் அடித்து பேசினானா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னானா நம்ம வேறு எந்த மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது, ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னாங்க, நம்ம வந்து அவங்கக்கிட்ட பொலைட்டாக, தட் இஸ் ரொம்ப நம்மளோட அமைதியை காத்துக்கிட்டு நம்மளோட பிபி இதெல்லாம் ஏற்றிக்காமல், நம்ம வந்து சண்டை போடாமல், நம்ம டென்ஷன் ஆகாமல் அமைதியாக வந்து நம்ம அவங்கக்கிட்ட என்னென்னா, ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளில வந்துடணும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்களுக்கு இன்னும் கோவம் தான் ஜாஸ்தி ஆகும். என்ன, அந்த மாதிரி கோவம் ஜாஸ்தி ஆகும்போது, ஓ உன்னால் அவ்வளோதான் முடியுமா, ஏன் உன்னால் இது கூட பண்ண முடியாதா அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்லுவேன், எனக்கு எவ்வளோ முடியுமோ நான் அவ்வளோதான் பண்ணுவேன் அப்படிம்பேன் நான். ஏன்னா நம்மளால் முடியாத விஷயத்த போய் உன்னால் முடியாது முடியாது முடியாதுன்னு சொன்னால், ஆமாம் என்னால் முடியாது, அதுக்கு நம்ம ஏன் வந்து நம்மளால் முடியாதுங்கிறத நம்ம ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறோம்? நம்மளோட இயலாமையை ஏன் நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம்? நான் நிறைய விஷயத்தில் நானே இந்த தப்பு பண்ணியிருக்கேன். சில வேலை செய்கிற நிறுவனங்களில் வந்து அவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலையை ஒத்துப்பேன். ஓகே, சில வேலைகளை ஒத்துப்பேன், நிறைய வேலையை ஒத்துப்பேன். அதில் சில வேலைகள் என்னால் முடியாது, அது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியும் ஒத்துக்கிட்டு, இப்போ வந்து 2 நாளில் அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னால் அது முடிக்க முடியாது சம்டைம்ஸ். ஏன்னா என்னோட உடல்நிலை குறைவுனால, என்னோட மற்ற மெடிக்கல் ரிலேட்டட் பிரச்சனையினால என்னால் நிறைய நேரத்தில் அந்த நேரத்தில் என்னால் வேலையை பண்ண முடியாது. அது வந்து நம்ம சொன்னோன்னா அது எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஏன்னா வந்து கிளையண்ட்டு, தட் இஸ் நம்ம யாருக்கு வேலை செய்கிறோமோ அவங்க வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த 2 நாள் சொன்னாலும் அந்த 2 நாள் அந்த வேலையை முடிச்சு ஆகணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன்,
அந்த வேலையை எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிச்சு கொடுத்து நான் கேட்குற நேரத்தில் கேள்வியை கேட்டு நான் முடிச்சிடுவேன் அந்த வேலையை. ஏன்னா நிறைய தடவை என்ன வித்யா உன்னால் இது கூடவா முடியல, இந்த வேலை என்ன ஆச்சு அப்படின்னு ட்ராக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு சின்ன 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 விஷயத்தையும் ட்ராக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு இன்னொரு மனப்பான்மை வரும். என்ன, நமக்கு வேலையே செய்ய தோணலையோ அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துடும். அந்த வேலையே செய்ய தோணலையோங்கிற மனப்பான்மை வரத்துக்கு பதிலாக நம்ம ஏன் வந்து முன்னாடியே எனக்கு இந்த வேலை தெரியல அப்படின்னு ஒத்துக்க கூடாது? கரெக்டாக நான் சொல்கிறது, நமக்கு இந்த வேலை தெரியல அப்படின்னு ஒத்துக்கிட்டானா முடிச்சது இல்லையா? எனக்கு சொல்லி கொடுங்க, நான் கற்றுக்கிறேன். இல்லை வேறு யாருக்காவது, உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை யாருக்காவது கொடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம ஏன் வந்து நமக்கு தெரியலை அப்படிங்கிற தெரியலைங்கிற ஒரு விஷயத்தை ஏன் நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம்? அது எனக்கு சத்தியமாக புரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, மற்றவங்களுக்கு மட்டம் தட்டி பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது. தட் இஸ் மற்றவங்கள தாழ்த்தி பேசுகிறதோ இல்லை தாழ்த்தி தாழ்வாக அவங்கள வந்து குத்தி காமிக்கிறதோ அப்படின்னு அப்படி பண்ணான்னா அவங்க இன்னமும் அவங்க ரொம்ப கிரேட்டு அப்படின்னு ஒரு நினைப்பு. அந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கும் நடந்திருக்கு, போத் ஃபேமிலி சர்க்கிள்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில். அப்படி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் வேண்டான்னு வச்சுட்டேன். ஆனால் ஃபேமிலி வேண்டான்னு வைக்க முடியுமா? முடியாதுல்ல. என்ன இருந்தாலும் ஃபேமிலி, நம்மளால் வந்து நம்ம ஃபேமிலியை ஒதுக்கி வைக்க முடியாது, நம்ம குடும்பத்தை நம்மளால் ஒதுக்கி வைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நான் யோசித்தேன். எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்க விருப்பம் இல்லை. உன்னோட கோட்பாடுகள், தட் இஸ் உன்னோட டெஃபினிஷனில் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன வரும்? ஓ, நம்மளை விட நம்மளை இது பண்ணுறா, என்னது, நம்மளை எதிர்த்து போகிறா, நம்ம சொல்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும். என்னால் முடியாது அப்படின்னா முடியாது, அவ்வளோதான், ஃபினிஷ்டு. முடியாதுன்னு சொல்ல தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. எனக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்ல தெரிஞ்சுக்கோங்க. உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு உங்களோட ஸ்டான்ஸை வந்து உங்களோட கேரக்டரை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றிக்க முடியும், உங்களோட தன்மானத்தை காப்பாற்றிக்க முடியும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்தானா நம்மளோட உள் உணர்வு, நம்மளோட உணர்ச்சிகள்லாம் என்ன ஆறுது இல்லைங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து நமக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்க, நம்ம ரொம்ப அன்பு செலுத்துகிறவங்க நம்மளை போயிட்டு நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ ஒரு வேஸ்ட்டு, ஆனால் அதே வேலையை தான் நம்ம செஞ்சிட்ருப்போம். அவங்க செய்ய வேண்டிய வேலையும் நம்ம செஞ்சிட்ருப்போம். ஆனால் நம்ம வந்து ஒன்றுமே செய்யாத மாதிரி அவங்க ஒரு சீன் போடுவாங்க. அந்த சீன் போடுறது இருக்கே தாங்க முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் எல்லாம் அப்படிம்பாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இந்த இங்கிலீஷில் வந்து ஒரு பழமொழி இருக்குது, எம்டி வெசல்ஸ் மேக் மோர் நாய்ஸ். தட் இஸ், ஒரு பாத்திரம் நிறைஞ்சிருந்தான்னா அதுலேருந்து சத்தம் வராது. ஓகே, ஒரு பாத்திரம் காலியாக இருக்கும்போது தான் டொடன் 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 சத்தம் வரும். அந்த காலி பாத்திரங்கள் போல இவங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அட்டென்ஷன் வேணும். அந்த பாத்திரம் சத்தம் போட்டால் நம்ம அந்த பாத்திரத்துக்கு மேலே நம்ம ஒரு அட்டென்ஷன் கொடுப்போம் இல்லையா? என்ன சத்தம் வருதுன்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இதெல்லாம் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங். தட் இஸ், அவங்க மேலேயே ஒரு 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 அட்டென்ஷன், ஒரு லைட், ஒரு லைம் லைட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த லைம் லைட்டை வந்து அவங்க மேலேயே வச்சுக்கிறதுக்குள்ள ஒரு கருவின்னு சொல்லலாம். ஒரு விதமான சைக்கலாஜிக்கல் கருவி. ஓகே, இது நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படின்னா, இட்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். நம்ம வந்து நம்மளை பற்றி நமக்கு முதல்ல தெரியணும். நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பாங்கிறது மற்றவங்க கிட்டேருந்து வெரிஃபை பண்ண தேவையில்லை. நமக்கு அது சரின்னு பட்டால் சரி, நமக்கு அது தப்புன்னு பட்டால் தப்பு.
ஆனால் அந்த அந்த டிசிஷன் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த டிசிஷனுக்கு முழு பொறுப்பு நீங்கள் மட்டும்தான். அந்த டிசிஷனுக்கு முழு பொறுப்பு நீங்கள் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அந்த அது வந்து வெற்றியானாலும் சரி தோல்வியானாலும் சரி அதுக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு. அந்த தோல்வியை ஏற்றுக்கிறதுக்குள்ள மனப்பான்மை நமக்கு வேணும். அந்த தோல்வியை வந்து ஓகே இந்த மாதிரி நடந்ததுனால நமக்கு தோல்வி ஆச்சு, சரி நம்ம அடுத்தது வந்து இப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒரு மனப்பான்மை வேணும். நம்ம எடுத்ததெல்லாம் எப்போவுமே வெற்றி ஆகாதுங்க. எடுத்ததெல்லாம் எப்போவுமே வெற்றி ஆகாது. நம்ம வந்து போத் என்னது வெற்றி தோல்வி எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிற மனப்பான்மையை முதல்ல வளர்த்துக்கணும். அப்போதான் நம்மளோட கேரக்டரில் என்னெல்லாம் ஸ்ட்ரென்த்ஸு என்னெல்லாம் வீக்னஸஸ்ன்னு பார்த்து அந்த வீக்னஸஸை அட்ரஸ் பண்ணும்போது இந்த வெற்றி தோல்வி எல்லாம் வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நம்ம சின்ன வயசுலேருந்து இது தப்பு இது ரைட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பெற்றோர்கள் நமக்கு வந்து வளர்த்து வருவாங்க இல்லையா, வளர்த்தி வருவாங்க. அந்த இது தப்பு இது ரைட்டு அப்படிங்கிறபோது நம்ம வந்து அந்த நமக்கு ஒரு விவரம் தெரிஞ்ச உடனே நம்ம வந்து ஓகே இந்த தப்பை வந்து ரைட்டாக கூட பண்ணலாம். தட் இஸ் ஐ கேன் டூ திஸ் ராங், ஐ கேன் மேக் திஸ் ராங் அ ரைட் அப்படிமா. எப்படி நம்மளோட அனுபவத்தில், ஏன்னா நம்ம காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது, நம்மளோட சிச்சுவேஷன் சூழ்நிலைகள் மாறுது. அப்படிலாம் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் அதை ட்ரை பண்ணான்னா கண்டிப்பாக முடியும். அவங்க சொன்ன தப்பு கூட நம்ம ரைட்டாக மாற்றலாம். ஆனால் எல்லாமே நம்மளோட எத்திக்ஸ் கல்ச்சர் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே அந்த லிமிட்குள்ளே இருந்தால் எல்லாமே நல்லது. ஓகே, ஏன்னா நம்ம மனுஷங்க தான், நம்ம இன்னும் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த ஒரு லிமிட்டேஷன்ஸோட நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி நம்ம வெற்றி பெறுவோம். சந்திப்போம், சிந்திப்போம். மீண்டும் இன்னொரு நாள். சல்யூட்.